உருளைக்கிழங்கு பெப்பர் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கோங்க. எண்ணெய் விடாமல் ரோஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சம் கருவேப்பிலை. ட்ரையான கருவேப்பிலை நான் போட்டிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வாசனை வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வறுத்தோம் இல்லையா, ரோஸ்ட் பண்ண இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை இந்த எண்ணெய் காய்ஞ்ச உடனேயே அதில் தட்டிடுங்க. இந்த எண்ணெயில் இந்த பவுடர் வேகணும். அப்போ அருமையான ஒரு மணம் வரும். அந்த மணம் வெளியில் வர வரைக்கும் நல்ல எண்ணெயிலே இந்த பவுடரை வேக விடுங்க. இதுதான் இந்த பெப்பர் கறிக்கு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வாசனை. மிளகுனுடைய வாசனை தூக்கலாக இருக்கும். இந்த வாசனை வெளியில் வர ஆரம்பிக்கவும் அடுத்த பொருள் சேர்க்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். 2 கீறி வச்சுக்கோங்க. அதையும் இதோட சேருங்க. இந்த மசாலா கூட இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்ச மாதிரி வதங்கட்டும். கூட கொஞ்சம் மல்லி இலைகளை தூவி நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இந்த நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதோட ஆட் பண்ணுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இதை ஆட் பண்ணுங்க. இப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு அரோமா வெளியில் வரும். அந்த மசாலா ப்ளஸ் இந்த இஞ்சி பூண்டு வாசனை ரொம்ப நைஸ் ஃப்ளேவர் வெளியில் வரும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா 2 பெரிய தக்காளி பழங்கள், கனிந்த பழங்களை சின்னதாக நைஸாக சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இடையில மல்லி இலைகளையும் தூவிக்கிட்டே வாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா பைண்ட் ஆகணும். இது குழைவா வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாகவே இது ரெண்டுமே பைண்ட் ஆகிடும். இந்த டிஷ் சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி பூரிக்கு கூட அட்டகாசமான மேட்சாக இருக்கும். நல்லா குழஞ்சி பைண்ட் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா பக்குவமாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில்
1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேருங்க. ஏன்னா காரம் பெப்பரில் வேற நிறைய இருக்குது. அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இதில் பெப்பர் காரம் தான் முன்னால் தெரியும். அதுவும் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி வதக்குங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 1/4 கிலோ 250 கிராம் கிட்ட உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவில் உப்பு, புளிப்பு, காரம் 3மே முன்னால் நிற்குது. அதில் பெப்பர் காரம் தான் தூக்கலாக நிற்கும். அந்த மசால் ஃபுல்லாக இந்த உருளைக்கிழங்குல எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட்டாகிற மாதிரி கிளறி விடுங்க. ரொம்ப மசிச்சிடாதீங்க. உருளைக்கிழங்கு துண்டுகளாகவும் தெரியணும். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இதில் பெப்பர் காரம் இருக்குன்னு பசங்களுக்கு தெரியாது. வித்தியாசமான காரம் தான் தெரியும். ஸோ பெப்பர் உடம்புல பசங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்கு உள்ளே போட்டதுனால ஏற்கனவே உள்ள உப்பு கம்மியாக இருக்கும். ஸோ தட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்துக்கோங்க. மல்லி இலையும் தூவி நல்லா கிளறி விடுங்க. ஒவ்வொரு உருளைக்கிழங்க நீங்கள் சாப்பிடும் போதும் அதில் எல்லா மசால் ப்ளஸ் உப்பு கலந்துருக்கிறதுனால அட்டகாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எந்த ஒரு டிஷ்ஷை செய்யும் போதும் பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருந்தது அப்படின்னா தான் அது ரொம்ப அருமையாக வந்திருக்குன்னு அர்த்தம். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. எவ்ரி பொட்டேட்டோ பீஸ்லேயும் எல்லா மசாலும் இருக்குது. இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா இன்னும் ஃபைனாக கோட்டாயிடும். இந்த மசால் ஃபுல்லாக எல்லா பக்கமும் குக்காகி நிற்குது. தட்ஸ் இட். அருமையாக இருக்கும் இந்த மசால். இது பூரிக்கு சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் ரசம் சாதத்துக்கும் செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க. சூப்பரான பொட்டேட்டோ பெப்பர் கறி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.